மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னையில் லஞ்ச புகாரில் சிக்கிய 5 போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் லஞ்ச புகாரில் சிக்கிய 5 போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ரூபாய் 100 லஞ்சம் பெற்ற சிந்தாதிரிப்பேட்டை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜ் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ரூபாய் 100 லஞ்சம் பெற்ற சிந்தாதிரிப்பேட்டை போக்குவரத்து உதவி காவல் ஆய்வாளர் மாற்றப்பட்டிருக்க சக்திவேல் என்ற காவல் கண்காணிப்பாளர் பென்ஷன் தொகை அனுப்ப லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்ததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னை பெருநகர் காவல்துறையில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் சென்னை பெருநகர் காவல்துறையில் ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு தொடங்கப்பட்டு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்பது தொடர்பாக புகார் அளிக்க பிரத்யேக தொடர்பு எண் 7871723000 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெறப்படும் புகார்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை போக்குவரத்து பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றிய செல்வராஜ் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை உரியவரிடம் ஒப்படைக்க 100 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் புகாரின் அடிப்படையில் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பென்ஷன் பிரிவில் பணியாற்றி வந்த சூப்பர்டென்ட் சக்திவேல் என்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை பணியாளரின் ஓய்வூதிய தொகையை அனுப்புவதற்கு லஞ்சம் கேட்டதாக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரங்கள், அதாவது லஞ்சம் காவலர்கள் கேட்டதாக சூப்பரண்ட் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட், பணியிடை மாற்றம் மற்றும் காத்திருப்போர் பட்டியலுக்கெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை காவல்துறையைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட போலீசார் மீது லஞ்ச புகார் என்பது அந்த சென்னை காவல்துறை அறிவித்திருக்கக்கூடிய ஊழல் ஒழிப்பு தனிப்பிரிவு அந்த பிரத்யேக எண் மூலம் அணுகி அவர்கள் புகார் என்பது கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில 5க்கும் மேற்பட்ட போலீசார் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் இருந்து தகவலானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.